நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவது. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த ஊழியங்களிலே தேவன் செய்த மகத்துவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்துகிறார், தொடர்ந்து நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி அவளோடு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. சரி, வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நல்லா கவனிங்களேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று அருமையான இந்த ஸ்தோத்திரம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதின மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு தேவனின் ஆலோசனை, காட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்தா அது எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நீங்கள் சங்கீதம் 139ஆம் சங்கீதம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இப்படியாக தாவீது அவர் சொல்கிறார், சங்கீதம் 139 17வது வசனம், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்களேன். தேவனுடைய ஆலோசனையை குறித்து இன்னும் அதிகமாக அவர் சொல்றாரு, எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகையை எவ்வளவு அதிகம் என்று நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆலோசனை தேவனாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை நடத்த அவர் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருக்கு அங்கே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமத்தை குறித்து சொல்லும்போது அங்கே ஒரு நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலோசனை கர்த்தர். நல்லா கவனிங்களேன். நம்முடைய தேவன் அவர் கடவுளாய், இரட்சகராய், மீட்பராய், விடுவிக்கிற விடுதலை நாயகனாய் இருப்பது உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்னன்னா ஆலோசனை. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் தடுமாறுவதற்கு சில தவறான ஆலோசனைகள் அவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் இருப்பதினால் நல்லவர்களாய் இருக்கிற அவர்கள் தவறான வழியில் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருந்தான், ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னா, அவர்கள் தெரிந்து கொண்ட நபர்கள், அவர்கள் பழகக்கூடிய நபர்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலமான ஜீவியத்தை ஆலோசனைகளாய் கொடுத்தது நிமித்தம் நல்லவளாய் இருந்தவர்கள் இன்னைக்கு தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு சூழல் அமைந்து விட்டது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் சொல்லலாம், ஆமா உண்மையாகவே இந்த உலகத்தில் நான் நல்லவனாத்தான் இருந்தேன், நல்லவளாத்தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் கேட்ட ஆலோசனைகள் என்னை தவறான பாதையில் நடத்தி விட்டது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படி சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனையின் தேவனாய் இருக்கிறார், நல்ல ஒரு ஆலோசனையின் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவர் அண்டை வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அசிங்கங்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க தேவன் சரியான ஆலோசனை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார்.
உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுமானால், இந்த சத்தத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமானால், இன்னையிலிருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறாரு. உங்களுக்கு சரியான ஆலோசனையை கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை அருமையானதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஆண்டவருடைய ஆலோசனையை விவரிக்கவே முடியாதுங்க. ஆண்டவருடைய ஆலோசனையை விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அக்கறை உள்ள தேவனாக நமக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஆலோசனை எப்படி கொடுக்கப்படும் அப்படி நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. நல்ல கவனிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை நல்ல கவனிங்க. உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பக்கமும் நாம விழுந்து போகாத அளவுக்கு நம்ம மேல போக்கஸ்டா ஆண்டவர் இருந்து சொல்லாரு, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சிலருடைய ஆலோசனைகள்லாம் பார்த்தா அழிந்து போவதற்கு ஏதுவாக, நிர்மலமாகி போவதற்கு ஏதுவாக சொல்லப்படும். ஆனால் ஆண்டவருடைய ஸ்தோத்திர அக்கறை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லும். அப்படின்னா என்ன? ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதில் ரெக்கவரி ஆகணும், எதிலிருந்து வெளியே வரணும், எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறத ஆழத்தை புரிந்து கொண்டு, அதனுடைய அடிமைத்தனங்களை புரிந்து கொண்டு அதில் இருந்து வெளியே வருவதற்கேற்ற ஆலோசனைகளை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுப்பார். இதுக்கு நோ காஸ்ட், நோ விலை, அதாவது நோ என்ன சொல்றது, பணம், இதுக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதற்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய அட்வொகேட்டை போய் சந்திச்சு, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து வைக்கணும், என்ன பண்ணன்னு கேட்டா அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். நல்லா கவனிங்க. இலவசமான ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் இலவசமான ஆலோசனையை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வர, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற, சிக்கி கொண்டிருக்கிற கண்ணியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறாரு. உங்கள் மேல் அவர் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏதோ ஏனோ தானான்னு ஆலோசனை சொல்ல மாட்டாரு. கரெக்டா, அழகா நீங்க ஒரு நாள் யோசிப்பீங்க, ஆண்டவர் அன்னைக்கு ஆலோசனை எனக்கு சொல்லலைன்னா என் வாழ்க்கை எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருக்கும், என் வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்குமே, நான் சீரழிஞ்சு போயிருப்பேன்னு ஒரு நாள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிற ஆலோசனையை நீங்க சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொல்லலைன்னா நான் அவ்வளவுதான். அது மாத்திரமல்லங்க, 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 73-24ஆம் வசனத்துல அழகா எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே நீர் என்ன செய்வீர், ஏற்றுக்கொள்வீர். ஆலோசனை மாத்திரம் அவர் சொல்லுகிறவர் அல்ல, ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறார். எப்படி? ஆலோசனை சொல்லி நம்மளை நடத்துகிறார். ஆலோசனை சொல்லிட்டு இதுதான் வழி, இதுதான் பாதை, இதுதான் உனக்கு செய்யக்கூடிய காரியம், நீ போய்க்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அழகா சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறாருங்க. ஆலோசனை மாத்திரம் சொல்லுகிறவர் அல்ல, ஆலோசனை சொல்லி அவர் நம்மை நடத்தி, சொல்லப்பட்டிருக்கு முடிவிலே என்னை மகிமையில் என்ன செய்வீர், ஏற்றுக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதுல இருந்து ரெக்கவரி ஆகிறோமோ, எதுல இருந்து விடுதலை ஆகிறோமோ, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, ஆண்டவர் எதை நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார் என்ற அந்த ஒரு முடிவு இருக்கு பாருங்க. அந்த முடிவில் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கும்படி, அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படியான அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு போவார். அப்ப ஆலோசனையா ஆண்டவரிடத்தில் கேட்டா மட்டும்தான் இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவர் ஆலோசனையின் தேவன் தான் நமக்கு ஆலோசனை. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்டோம்னா நம்மை நடத்துவார். நம்மை நடத்தி முடிவில் அப்படி மகிமையை காணும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்வார்.
ஆமே. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன் ஆலோசனை நமக்கு தேவை அப்படின்னு நீங்க வேதத்தில் ஸ்தோத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நல்ல கவனிங்களேன், விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் சுகம் உண்டாகும். அப்ப நீங்க கேட்கலாம், ஆலோசனையை தேவன் தானே கொடுப்பாரு, அது என்ன அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க, அநேக ஆலோசனைக்காரர் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நீங்க உங்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் கர்த்தர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும்போது தேவனே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களை நடத்தக்கூடிய, உங்களை கண்காணிக்கிற ஒரு நல்ல மெய்ப்பரை, நல்ல ஒரு உபதேசிக்கிற ஒரு உபதேசனை உங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை நலமான வழியில, உங்களை செம்மையான வழியில ஆண்டவர் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இப்ப நான் உங்களோடு பேசும்போது கர்த்தரோடு உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்படி கூட ஆண்டவர் சில நேரங்களில் ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். எல்லாரும் ஆலோசனைக்காரர்கள் என்று நம்பிவிடக் கூடாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்கிறபடி இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஓநாயை போல இருக்கிறவர்கள், ஆமா ஆட்டுக்குட்டியை போல வேஷமிட்டு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஆராய்ந்து கண்டுகொள்ள வேண்டும். எப்படி கண்டுகொள்ள வேண்டாம்? எப்படி கண்டுகொள்ள வேண்டுமானால் கனிகளினால் நீங்கள் அறிய வேண்டும். அவருடைய வாழ்க்கையின் கனிகள் நிறைந்த ஜீவியத்தை கண்டு இது சரியான ஆலோசனையா, இவர்கள் மூலமா வருகிற ஆலோசனை எனக்கு பிரயோஜனமா என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்னைக்கு நீங்க விழுந்து போயிட்டீங்க, விழுந்து போயிருக்கீங்க. ஆலோசனையை அலட்சியம் பண்ணி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே. எத்தனையோ ஆலோசனைகளை கேட்டு மனம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து, இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் இல்லை. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை ஆண்டவர் கொடுத்து அந்த ஜனங்களை, அந்த மந்தையை தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடிய அனுபவத்தில் நடத்துகிற அந்த மெய்ப்பர்களுடைய சத்தத்தை கேட்டு, அந்த ஆலோசனையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் சரிவர நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காம போகும்போது விழுந்து போவீங்க. தேவனே உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்க சில ஆலோசனைக்காரர்களை உங்களுக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு மந்தை இருக்குன்னு சொன்னால் அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு மெய்ப்பனை அங்கே கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு, அந்த ஆடுகளுடைய இயலாமை அறிந்து கொண்டு அந்த ஆளுகளை சரியாய் நடத்துவதற்கு பிரயாசப்பட்டு அதை நடத்துவார். அதை போல தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் தேவனுடைய சபையை விசாரிக்கவும் காப்பாற்றவும் தேவ ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி கொண்டு வரவும் அநேக ஆலோசனைகளை மெய்ப்பனாகிய போதர்களுக்கு கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். நீங்கள் ஆலோசனை கேட்காம இருப்பீங்கன்னா விழுந்து போவீங்க. நீங்கள் விழுந்து போவது தேவ சித்தம் அல்ல. ராமன் சொல்லுங்க, நீங்கள் விழுந்து போகக்கூடாது. ஆலோசனையை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க, நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, உங்கள் ஆலோசனை நான் நடக்கணும், நான் விழுந்து போகக்கூடிய அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சரியான ஜெப ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:15 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். மதியீனனாய் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறதா சரி, நான் சிந்திக்கிறதா சரி, நான் போகிற பாதைதான் சரி, நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் என் இருதயத்துக்கு தக்க மாதிரி நான் அப்பப்போ மெய்ப்பர்களை கூட மாத்திக்கிடுவேன், ஏன்னா அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு. அப்படி மதியனா இருக்கிறவனுடைய வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது அவன் பார்வைக்கு தான் செம்மையா இருக்கும், தேவனுடைய பார்வையில் அது செம்மையா இருக்காது. ஆலோசனையை கேட்கணுமே, அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ யாரு? ஞானம் உள்ளவன். நீங்க ஞானம் உள்ளவர்களா இருக்கீங்களா? மதியனா இருக்கீங்களா? மதியனன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே நிலைவரப்படாது.
ஒழுங்கும் கிரமமாக இருக்காது. அவன் வாழ்க்கையை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை மதியனா வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் அன்பா இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது சரியா இருக்கா? ஏதாவது ஒழுங்கா இருக்கா? ஏதாவது நிலைவரப்பட்டிருக்கா? எதுல எடுத்தாலும் தோல்வி, எதுல எடுத்தாலும் இழப்பு, எதுலையுமே ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்க கண்களால பார்க்க முடியல. இப்படி வருது, அப்படி போயிருது. எதுவுமே நிலையா இருக்க முடியல. திரும்ப திரும்ப போராடுறீங்க, உங்களால அதை பிடிச்சு வைக்க முடியல. ஏன்? உங்க வாழ்க்கை மதீனமா இருக்கு. ஆலோசனை கேட்டு மனம் திரும்பணும். தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்களே நீதிமான், நீங்களே ஞானி என்று சொல்லி நீங்கள் நினைப்பதினால நீங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். சில நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை கசப்பா தெரியும், கடினமா தெரியும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். விட்டு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுப்போமானா ஆண்டவர் உங்களை ஞானவானா மாற்றுவார். இழந்து உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திர சில காரியங்களை நீங்கள் விட்டு விலகும் போது உங்களை ஞானவானா கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா தேவனுடைய பார்வையில ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவங்களை தான் கர்த்தர் ஞானவானா மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தில் வாசிப்பீர்களானால் 15வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 15 அதனுடைய 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாமையா எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். நல்லா கவனிங்க. சிலருடைய எண்ணங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா தாறுமாறா இருக்கு, அவலட்சணம் நிறைந்ததா இருக்கு, அருவருப்பு நிறைந்ததா இருக்கு, மோசமான சிந்தனையா இருக்கு. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. நான் நினைக்கிறதான் கரெக்டு, நான் நினைக்கிறதான் கரெக்டு, நான் சிந்திக்கிறதான் கரெக்டு. ஆனா வாழ்க்கையை பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மோசமான பாதையில நீங்க போவீங்கன்னா பரிதாபத்துக்குரியவங்களா மாறி போயிருவீங்க. நரகத்தின் ஆக்கினைக்கு நீங்க போய் ஸ்தோத்திரம் நிற்க வேண்டிய நிலைமை ஆயிரும். இந்த உலகம் என்னைக்கு சடன்லியா மாறும்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க போகிற பாதை ஒருவேளை உங்க பார்வைக்கும் உங்கள் வாழ்க்கையின் சில காரியங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா தெரியலாம். ஆனா தேவனுடைய ஆலோசிக்கிறதுமாய் நீங்கள் செயல்படுகிற சிந்தனையான காரியங்கள் எதுவும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீடிக்காது. சடுதியாய் ஒரு ஆபத்து வரும், சடுதியாய் ஒரு திகில் வந்து நிற்கும், சடுதியாய் ஒரு பெரிய சிக்கல்ல போய் உங்களை போய் கொண்டு போய் மாட்டிரும். எச்சரிக்கை. நீங்க சிந்திக்கிறதா சரியா இல்ல, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை உங்களுக்கு ஆலோசனையா சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிங்க, அதற்கு உங்களை விட்டு கொடுங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில் பிரியமான ஒன்று. அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. மனம் திரும்பு மகனே, மனம் திரும்பு மகளே. உன் வாழ்க்கையில் நீ சிந்திக்கிறதா சரி நினைக்காத, அதை ஆண்டவர் உறுதிப்படுத்த மாட்டாரு. கொஞ்ச நாள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கண்ணும் காணாத போல இருக்கிறான்னு சொல்லி மனம் போல நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா ஒரு நாள் மாட்டிக்கிடுவீங்க, ஒரு நாள் சிக்கிக்கிடுவீங்க. பிசாசு உங்களை மாட்டி விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்ப்பான். ஆனா ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புறாரு. உங்க மேல ஆண்டவர் அக்கறை உழவுறா. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலம் உங்களோட பேசுறாரு. நீ வெளியே வரணும் மகளே, நீ வெளியே வரணும் மகனே. நான் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நல்லா கைட் பண்ண நான் விரும்புறேன். நீ என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பியா? உன் சிந்தனைகள் அருவருப்பு நிறைந்ததா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பாரப்படுகிறா, துக்கப்படுகிறா. வேண்டாம், தேவனே ஆலோசனை என்ற அனுபவத்துக்குள்ள வா. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அன்பான வாலிபரே, அன்பான வாலிப பிள்ளையே, குடும்பத்தில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னை அழைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்திக்கிற சிந்தனைகள் உனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி நீ நினைக்கிறது உனக்கு நீயே தோண்டிக் கொள்கிற ஒரு குழியான காரியம். என்னைக்கு நீ அதுல விழுவன்னு சொல்லி உனக்கே தெரியாது. ஜாக்கிரதையாயிரு. தேவனுடைய ஆலோசனைக்குள்ள நீ வா. தேவனுடைய ஆலோசனைக்குள்ள நீ வரணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லை என்றால் எண்ணங்கள் சிந்திக்காம போயிடும். தாறுமாறானவைகளை யோசிக்கும். ஒரு நிலைவரத்துக்குள்ள வராது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனே உனக்கு ஆலோசனையாக இருக்க விரும்புகிறாரு. தேவனே உனக்கு ஆலோசனையாக இருக்க விரும்புகிறார். அவருடைய ஆலோசனையை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் சௌக்கியம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும்.
24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 24:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்லா கவனிங்க. சரியான ஆலோசனை இருக்குன்னா நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய ஆலோசனை நீங்க கேட்காதீங்க. ஆமா, தேவன் தான் உங்களுக்கு ஆலோசனையா இருக்கணும். அவர் ஒருவர் உங்களுக்கு ஆலோசகராக இருக்கட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்க மாட்டேன், நீங்கள் மட்டும் எனக்கு ஆலோசனைக்காரராக இருங்க, எனக்கு ஜெயம் உண்டாகும், எனக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. தேவன் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், தேவனே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஆகவே உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானமின்மை, உங்கள் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற தடுமாற்றம், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அவர் ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாக மாறும். இந்த உலகத்தில் நீங்கள் சமாதானம் இல்லாமையோடு இனி வாழ மாட்டீங்க, சமாதானத்தோடு வாழ்வீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், இனி ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ போகிறதில்லை. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்து உடைய நித்திய ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் தேவ சித்தம். அதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரோடு பேசியிருக்கிறாரு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரே ஆலோசகராக இருந்து வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்களை மாற்றி சிந்திக்கிற பொல்லாத சிந்தனைகள் இந்த வெளியே கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய பாதையில் நம்முடைய பிள்ளைகள் நடக்க பண்ணுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், எண்ணங்கள் சிந்திக்கிறது சரியானதாய் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் நீங்களே மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குமானால், உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பாரானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தர் நடத்துவாராக. எங்களுக்காக அவன் ஜாசுவா டிவிக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த செய்தி, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே,